ஜி லட்சுமி நாராயணன். இவர் தேசிய முழக்கம் பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். கரிகாலன். இது போன்ற சூட்சம அறிவும் திரு காமராஜருக்கு மிக அதிகம். காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆவடி என்ற ஊரில் இராணுவத்தின் வாகனங்கள் பராமரிப்பு பிரிவு இயங்கி வந்தது. இரண்டாம் உலக பெரும் போர் முடிந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டதால் அதன் பயன் வெகுவாக குறைந்துவிட்டது. பாதுகாப்பு அமைச்சகம் அதை மூடிவிட முடிவு செய்து தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தது. ஊர் பொதுமக்களும் தொழிலாளர்களும் கூடி பேசினர். ரயில்வே பாதை அருகே இருந்த டென்ட் சினிமா கொட்டாயில் நடந்த கூட்டத்தில் ஆவடி நகர மன்றம் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஹரிபாபு தலைமையில் பிரபல வழக்கறிஞர்கள் பூந்தமல்லி சேஷாச்சாரியார், திருவள்ளூர் நரசிம்மன் போன்ற தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலையும் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க சிறு தொழில்களும் துவங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தேசிய முழக்கம் பத்திரிகை சார்பில் பேசிய நான், தொழில் திறமையும் இயந்திரங்களும் பிற வசதிகளும் கொண்ட இந்த இடத்தில் ஏன் பீரங்கி சுமக்கும் வண்டிகளை தயாரிக்க கூடாது, அதாவது கன் கேரேஜஸ். இப்போது இவை தனியார் கம்பெனிகளில் சென்னையில் தயாரிக்கின்றன. அந்த ஆர்டர்களை கேன்சல் செய்து இங்கு உற்பத்தி செய்தால் பணமும் மிச்சமாகும், பிரச்சனையும் தீரும். இதே போன்று பாடி இல்லாத ஜீப்புகளை வாங்கி குண்டு தொலைக்காத இரும்பு கூட்டை பொருத்தி அதில் நடுத்தர வகை லேசான வகை துப்பாக்கிகளை, மீடியம் மிஷின்கள், லைட் மிஷின்கள் பொருத்தி போர் வாகனங்களை தயாரிக்கலாமே என்று பேசினேன். இது நடந்து சில நாட்கள் கழித்து சென்னை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கவுன்சிலருமான திரு கே ராமதாஸ் தலைவர் கூட்டிட்டு வர சொன்னார் என்று என்னை கோட்டைக்கு அழைத்து சென்றார். காமராஜரின் அறைக்குள் நாங்கள் நுழைந்ததும் நிமிர்ந்து பார்த்தார், உட்கார சொன்னார். ராமதாஸ் உட்கார்ந்ததும் நான் நின்று கொண்டிருந்தேன். காமராஜர் கை ஜாடையாக காது கேட்கலையான்னே என்றார். உடனே ராமதாஸ் என் சட்டையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தார். என்னை பற்றி விசாரித்துவிட்டு தன் உதவியாளரை அழைத்து நான் கூறிய திட்டத்தை குறித்து கொள்ள சொன்னார். பிறகு நாங்கள் வந்துவிட்டோம். சில மாதங்கள் கழித்து சென்னை தண்டையார்பேட்டையில் தொற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு அருகில் இருந்த திறந்த வெளியில் நடைபெற்ற கூட்டத்தில் காமராஜரின் தலைமையில் திரு வி கே கிருஷ்ணன் மேனன், பாதுகாப்பு மந்திரி, பலத்த கரகோஷத்திற்கிடையே ஆவடியில் டேங்க் கவச வாகனம் தயாரிக்க தொழிற்சாலை அமைக்கப்படும் என அறிவித்தார். இப்போது வாகன பராமரிப்பு டிப்போவில் வேலை செய்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை, புதிதாக பலருக்கு வேலை கிடைக்கும் என்றார். அத்துடன் 800 அருகில் விசிக் படகுகள், கடல் ரோந்து படை அமைக்க தேவையான சிறிய அதிக வேக கப்பலுக்கான டீசல் இயந்திரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றையும், அதிவேக ரோந்து கப்பல்கள் கட்டும் தொழிற்சாலையும் உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆவடியில் தொழிற்சாலை உருவு பெற்றது, மற்றவை கருவிலேயே மூடிவிட்டன. திரு கிருஷ்ணன் மேனன் பதவி விலக நேர்ந்ததால் ஏற்பட்ட கதி இது. காமராஜரை பொறுத்தவரையில் யார் சொல்கிறார் என்பது முக்கியமல்ல, என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம். எதையும் நன்றாக யோசித்து கூறுவார். பிறரிடமும் அப்படித்தான் எதிர்பார்ப்பார்.